அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் கடந்த 24 மணி நேரத்தில் எவ்வளவு ரெக்கார்டு பண்ணியிருக்கு. சொல்லப்போனால் மாஸ்டர் திரைப்படத்தோட டீசரை பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ நம்பர் 1 பொசிஷனில் விடாமுயற்சி டீசர் இருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். கண்டிப்பாக அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும். சில பேர் சில விதமான குழப்பத்தையும் சோஷியல் மீடியாவில் பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். அதை பற்றியும் பேசலாம். இப்போ தமிழ் சினிமாவில் டாப் 7 டீசர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த டாப் 7 டீசராக ஆல் டைம் ரெக்கார்டாக இருக்குது. அதிகமான வியூஸ் வாங்கினேன். இது வியூஸ் ரெக்கார்டு, லைக்ஸ் ரெக்கார்டை பற்றி நம்ம பேசலாம். வியூஸ் ரெக்கார்டு. ஸோ இதில் 7வது இடத்துல நம்ம அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் எந்த விதமான ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்காம 7வது இடத்துல விடாமுயற்சி டீசர் கரெக்டாக 7.3 மில்லியன் வியூஸ் வாங்கியிருக்கு. 6வது இடத்துல தளபதி விஜய் அவர்களோட மெர்சல் திரைப்படத்தோட டீசர் 2017 ரிலீஸ் ஆன டீசர் 11.29 மில்லியன் வியூஸ் வாங்கியிருக்கு. 5வது இடத்துல சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படத்தோட டீசர். ஸோ கங்குவா திரைப்படத்தோட டீசர் 14.72 மில்லியன் வியூஸ் வாங்கியிருக்கு. டீசெண்டான ரெக்கார்டு. ஸோ அதுக்கப்புறமா 4வது இடத்துல சர்க்கார் திரைப்படத்தோட டீசர் கரெக்டாக 14.92 மில்லியன் வியூஸ் வாங்கியிருக்கு. ஸோ 2வது இடத்துல தனுஷ் அவர்களோட கேப்டன் மில்லர் டீசர் இது 17.46 மில்லியன் வியூஸ் வாங்கியிருக்கு. ஸோ முதல் இடத்துல தளபதி விஜய் அவர்களோட மாஸ்டர் திரைப்படத்தோட டீசர் கரெக்டாக 19.35 மில்லியன் வியூஸ் வாங்கியிருக்கு. இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா டாப் 7 டீசர்ஸ். இந்த டாப் 7ஓட டீசர்ஸ் எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிட்டு நம்பர் 1 இடத்துல குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டீசர் இருக்கு. அப்டேட்டான வியூஸ் 31.1 மில்லியன் வியூஸ் கடந்த 24 மணி நேரத்தில் வாங்கியிருக்கு. அப்டேட் ஆகாமல் 36 மில்லியன் வியூஸ் மேலே வாங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பு வெளியாகி இருக்கு. ஆக மொத்தத்தில் நம்பர் 1 இடத்துல ஆல் டைம் ரெக்கார்டை குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டீசர் நம்பர் 1 இடத்துல இருக்கு. தளபதி விஜய் அவர்களோட மாஸ்டர் திரைப்படத்தோட ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா கமெண்ட் செக்ஷனில் எல்லாரும் லைக்ஸ் ரெக்கார்டை பற்றி பேசுங்க, லைக்ஸை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லைக்ஸை பற்றி பேசணும்னா குட் பேட் அக்லி திரைப்படத்தோட லைக்ஸ் 8 லட்சம் லைக்ஸ் தான் வாங்கியிருக்கு. லைக்ஸில் பெருசாக ரெக்கார்டு குட் பேட் அக்லி திரைப்படம் பண்ணவில்லை. ஸோ இப்போ சோஷியல் மீடியாவில் ஓடிக்கொண்டு இருக்கும் ஒரு டாக், அதாவது மாஸ்டர் திரைப்படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி 4 வருஷம் ஆகுது. 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் மாஸ்டர் டீசர் ரிலீஸ் ஆச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடியே மாஸ்டர் டீசர் 19 மில்லியன் வியூஸ் வாங்கியிருந்தது. ஆனால் தளபதி விஜய் அவர்களோட ரெக்கார்டை 4 வருஷம் கழிச்சு தான் குட் பேட் அக்லி அஜித் திரைப்படத்தோட டீசர் பிரேக் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்பு கூட அஜித் அவர்களோட வலிமை திரைப்படத்தோட கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 டீசரும் பண்ணாத ரெக்கார்டை தான் இப்போ குட் பேட் அக்லி திரைப்படம் பண்ணியிருக்கு. ஒருவேளை ஜனநாயகன் திரைப்படத்தோட டீசர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணால் இந்த ரெக்கார்டை எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பேசுனதுல லாஜிக் இருக்கான்னு கேட்டால் லாஜிக் இருக்குது. ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது அப்படி நம்ம பண்ண முடியாது. ஏன்னா இப்போ லைஃப் டைம் ரெக்கார்டு அப்படி நம்ம எடுக்கும்போது எல்லா டீசரையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம பேசுகிறோம். சோஷியல் மீடியாவில் எல்லா டீசரும் தான் இருக்கும். இவன் எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களுக்கு டீசர்னு ஒன்று ரிலீஸ் ஆகியிருந்தால் அதெல்லாம் பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருந்தால் அதையும் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஸோ லைஃப் டைம் ரெக்கார்டுன்னு பண்ணும்போது இப்போ யார் நம்பர் 1 இடத்துல இருக்காங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி யார் வேணால் நம்பர் 1 இடத்துல இருந்திருக்கலாம். இப்போ யார் நம்பர் 1 இடத்துல இருக்காங்க? அதுதான் சினிமா ஓடுற குதிரை மேலே தான் பணம் போடுவாங்க. எப்பயோ ஓடின குதிரை மேலே யாருமே பணம் போட மாட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நம்பர் 1 இடத்துல குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டீசர் தான். ஸோ ஜனநாயகன் டீசர் வருதா பிரேக் பண்ணுதா அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். அதுக்கப்புறமா நான் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு ரொம்ப ஆவலாக இருந்தேன். அதுதான் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள். ஸோ ஜிவி பிரகாஷ் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் மேலே ஒரு பெருமளவில் ஹைப்பில் அவரே இருக்காங்க. நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருக்காங்க. ஈவன் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் அவர் ஒரு ரகசியத்தை ஓப்பனாக உடைச்சி விட்டாங்க. இந்த திரைப்படத்தில் ஒரு ரீமேக் சாங் இருக்குது. அந்த ரீமேக் சாங் கண்டிப்பாக எல்லாரும் கொண்டாடுவீங்க. ரெட் திரைப்படத்தில் அந்த ரீமேக் சாங் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அது மட்டும்
இல்லாமல் ஓப்பனிங் சாங் வந்து செம வைபாக வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன அப்டேட் கிடைச்சிருக்குன்னா அந்த ரீமேக் சாங் என்ன அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து தொத்து தொத்து பேசும் சுல்தானா அந்த சாங்கை தான் வந்து ரீமேக் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து கம்ப்ளீட்டாக லைட்டிங்கோட வந்து அந்த ஒரு சாங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ரீமேக்கை சாங்கை கேட்டுட்டு அப்புறமா ஜிவி பிரகாஷ் வந்து செம வைப் ஆயிட்டாங்க இந்த திரைப்படத்து மீது. கண்டிப்பாக வந்து செம வைபான மெட்டீரியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரீமேக் சாங் இல்லாமல் வந்து ஒரு ஓப்பனிங் சாங் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து இருக்காம அதுவும் வந்து கம்ப்ளீட்டான ஒரு வைபான சாங் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஜிவி பிரகாஷ் வந்து இந்த திரைப்படத்தோட சாங்குக்காக பயங்கரமாக வந்து மெனக்கெட்டு இருக்காங்களாம். முக்கியமாக இந்த படத்தோட பிஜிஎம்காக செமையாக வந்து மெனக்கெட்டு இருக்காங்களாம். எனக்கு தெரிஞ்சு குட் பேட் அக்லி திரைப்படம் விடாமுயற்சி திரைப்படம் எப்படி இருந்துச்சோ அதுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஆப்போசிட்டாக வந்து இருக்க போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ வந்து விடாமுயற்சி திரைப்படத்தில் ஒரு பீம் வந்து பார்த்தேன். ஸ்டார்டிங் வந்து அஜித் வரும்போது எல்லாம் கை தட்டினாங்க, அதுக்கப்புறமா வந்து பேர் போடும்போது கை தட்டினாங்க, அதுக்கப்புறம் எங்கேயுமே வந்து கை தட்டல, அந்த மாதிரி சீன்ஸே எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு குட் பேட் அக்லி திரைப்படத்தில் எல்லா சீன்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு படத்தில் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் பயங்கரமாக வந்து செதுக்கி வச்சிருக்காங்க. பர்சனலாக குட் பேட் அக்லி திரைப்படத்து மீது எனக்கு எதிர்பார்ப்பு அதிகரித்து விட்டது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு நீங்கள் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க, எப்படி வந்து வெயிட் பண்ணுறீங்க? ஒரு கம்பேக் திரைப்படமாக இருக்குமா? எப்படி வந்து தீசல் வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் பண்ணதோ அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆகி வசூலிலும் வந்து பெரிய ரெக்கார்ட் பண்ணுமா அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்கு தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம், அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் வந்து கடந்த 24 மணி நேரத்தில் எவ்வளவு ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்கு. சொல்லப்போனால் வந்து மாஸ்டர் திரைப்படத்தோட டீசரை வந்து பிரேக் வந்து பண்ணியிருக்கு. இப்போ வந்து நம்பர் 1 பொசிஷனில் வந்து விடாமுயற்சி டீசர் வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். கண்டிப்பாக அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும். சில பேர் வந்து சில விதமான குழப்பத்தையும் வந்து சோஷியல் மீடியாவில் பரப்பி கொண்டு இருக்கிறார்கள், அதை பற்றியும் பேசலாம். இப்போ வந்து தமிழ் சினிமாவில் டாப் 7 டீசர்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த டாப் 7 டீசராக வந்து ஆல் டைம் ரெக்கார்டாக வந்து இருக்குது. அதிகமான வியூஸ் வாங்கினேன். இது வந்து வியூஸ் ரெக்கார்டு, லைக்ஸ் ரெக்கார்டை பற்றி நம்ம பேசலாம், வியூஸ் ரெக்கார்டு. ஸோ இதில் வந்து 7வது இடத்துல வந்து நம்ம அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் எந்த விதமான ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்காமே வந்து 7வது இடத்துல விடாமுயற்சி டீசர் வந்து கரெக்டாக 7.3 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. 6வது இடத்துல வந்து தளபதி விஜய் அவர்களோட மெர்சல் திரைப்படத்தோட டீசர் 2017 ரிலீஸ் ஆன டீசர் வந்து 11.29 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. 5வது இடத்துல சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படத்தோட டீசர். ஸோ கங்குவா திரைப்படத்தோட டீசர் வந்து 14.72 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. டீசெண்டான ரெக்கார்டு. ஸோ அதுக்கப்புறமா 4வது இடத்துல வந்து சர்க்கார் திரைப்படத்தோட டீசர் கரெக்டாக வந்து 14.92 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. ஸோ 2வது இடத்துல வந்து தனுஷ் அவர்களோட கேப்டன் மில்லர் டீசர், இது வந்து 17.46 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. ஸோ வந்து முதல் இடத்துல வந்து தளபதி விஜய் அவர்களோட மாஸ்டர் திரைப்படத்தோட டீசர் கரெக்டாக வந்து 19.35 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து டாப் 7 டீசர்ஸ். இந்த டாப் 7ஓட டீசர்ஸ் எல்லா ரெக்கார்டையும் வந்து பிரேக் பண்ணிட்டு நம்பர் 1 இடத்துல குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டீசர் வந்து இருக்கு. அப்டேட்டான வியூஸ் வந்து 31.1 மில்லியன் வியூஸ் வந்து கடந்த 24 மணி நேரத்தில் வாங்கியிருக்கு. அப்டேட் ஆகாமல் வந்து 36 மில்லியன் வியூஸ் மேலே வந்து வாங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பு வந்து வெளியாகியிருக்கு. ஆக மொத்தத்தில் வந்து நம்பர் 1 இடத்துல வந்து ஆல் டைம் ரெக்கார்டை வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டீசர் வந்து நம்பர் 1 இடத்துல இருக்குது. தளபதி விஜய் அவர்களோட மாஸ்டர் திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து பீட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா கமெண்ட் செக்ஷனில் வந்து எல்லாரும் வந்து லைக்ஸ் ரெக்கார்டை பற்றி பேசுங்க, லைக்ஸை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லைக்ஸை பற்றி பேசணும்னா குட் பேட் அக்லி திரைப்படத்தோட லைக்ஸ் வந்து 8 லட்சம் லைக்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கு. லைக்ஸில் வந்து பெருசாக வந்து ரெக்கார்டு வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் பண்ணவில்லை. ஸோ இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ஓடிக்கொண்டு இருக்கும் ஒரு டாக், அதாவது மாஸ்டர் திரைப்படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி 4 வருஷம் ஆகுது. 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் மாஸ்டர் டீசர் வந்து ரிலீஸ் ஆச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மாஸ்டர் டீசர் வந்து 19 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருந்தது. ஆனால் தளபதி விஜய் அவர்களோட ரெக்கார்டை 4 வருஷம் கழிச்சு தான் வந்து குட் பேட் அக்லி அஜித் திரைப்படத்தோட டீசர் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்பு கூட வந்து அஜித் அவர்களோட வலிமை திரைப்படத்தோட கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 டீசரும் பண்ணாத ரெக்கார்டை தான் வந்து இப்போ வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் பண்ணியிருக்கு. ஒருவேளை ஜனநாயகன் திரைப்படத்தோட டீசர்
டீசர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரிலீஸ் பண்ணால் இந்த ரெக்கார்டை எல்லாத்தையுமே வந்து பிரேக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பேசுனதுல வந்து லாஜிக் இருக்கான்னு கேட்டால் லாஜிக் இருக்குது. ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது வந்து அப்படி நம்ம பண்ண முடியாது. ஏன்னா வந்து இப்போ வந்து லைஃப் டைம் ரெக்கார்டு அப்படி நம்ம எடுக்கும்போது வந்து எல்லா டீசரையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம பேசுகிறோம். சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லா டீசரும் தான் இருக்கும். ஈவன் வந்து எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களுக்கு டீசர்னு ஒன்று ரிலீஸ் ஆகியிருந்தால் அதெல்லாம் வந்து பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருந்தால் அதையும் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஸோ லைஃப் டைம் ரெக்கார்டுன்னு பண்ணும்போது இப்போ யார் நம்பர் 1 இடத்துல இருக்காங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி யார் வேணால் நம்பர் 1 இடத்துல வந்து இருந்திருக்கலாம். இப்போ யார் நம்பர் 1 இடத்துல இருக்காங்க? அதுதான் வந்து சினிமா. ஓடுற குதிரை மேலே தான் வந்து பணம் வந்து போடுவாங்க. எப்பயோ ஓடின குதிரை மேலே வந்து யாருமே வந்து பணம் போட மாட்டாங்க. ஸோ வந்து இப்போதைக்கு நம்பர் 1 இடத்துல வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டீசர் தான். ஸோ வந்து ஜனநாயகன் டீசர் வந்தால் வருதா, பிரேக் பண்ணுதா அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். அதுக்கப்புறமா நான் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு ரொம்ப ஆவலாக வந்து இருந்தேன். அதுதான் வந்து படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள். ஸோ ஜிவி பிரகாஷ் வந்து இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் மேலே வந்து ஒரு பெருமளவில் வந்து ஹைப்பில் வந்து அவரே வந்து இருக்காங்க. நிறைய இன்டர்வியூவில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஈவன் வந்து ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் வந்து அவர் வந்து ஒரு ரகசியத்தை வந்து ஓப்பனாக வந்து உடைச்சி விட்டாங்க. இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு ரீமேக் சாங் வந்து இருக்குது. அந்த ரீமேக் சாங் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரும் கொண்டாடுவீங்க. ரெட் திரைப்படத்தில் அந்த ரீமேக் சாங் வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் சாங் வந்து செம்ம வைபாக வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன அப்டேட் கிடைச்சிருக்குன்னா அந்த ரீமேக் சாங் என்ன அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து தொத்து தொத்து பேசும் சுல்தானா அந்த சாங்கை தான் வந்து ரீமேக் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து கம்ப்ளீட்டாக லைட்டிங்கோட வந்து அந்த ஒரு சாங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ரீமேக்கை சாங்கை கேட்டுட்டு அப்புறமா ஜிவி பிரகாஷ் வந்து செம வைப் ஆயிட்டாங்களா இந்த திரைப்படத்து மீது. கண்டிப்பாக வந்து செம வைபான மெட்டீரியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரீமேக் சாங் இல்லாமல் வந்து ஒரு ஓப்பனிங் சாங் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து இருக்காம அதுவும் வந்து கம்ப்ளீட்டான ஒரு வைபான சாங் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஜிவி பிரகாஷ் வந்து இந்த திரைப்படத்தோட சாங்குக்காக பயங்கரமாக வந்து மெனக்கெட்டு இருக்காங்களாம். முக்கியமாக இந்த படத்தோட பிஜிஎம்காக செமையாக வந்து மெனக்கெட்டு இருக்காங்களாம். எனக்கு தெரிஞ்சு குட் பேட் அக்லி திரைப்படம் விடாமுயற்சி திரைப்படம் எப்படி இருந்துச்சோ அதுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஆப்போசிட்டாக வந்து இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து விடாமுயற்சி திரைப்படத்தில் ஒரு பீம் வந்து பார்த்தேன். ஸ்டார்டிங்கில் வந்து அஜித் வரும்போது எல்லாம் கை தட்டினாங்க. அதுக்கப்புறமா வந்து பேர் போடும்போது கை தட்டினாங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே வந்து கை தட்டல. அந்த மாதிரி சீன்ஸே எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு குட் பேட் அக்லி திரைப்படத்தில் எல்லா சீன்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு படத்தில் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் பயங்கரமாக வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. பர்சனலாக குட் பேட் அக்லி திரைப்படத்து மீது எனக்கு எதிர்பார்ப்பு அதிகரித்து விட்டது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு நீங்கள் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க? எப்படி வந்து வெயிட் பண்ணுறீங்க? ஒரு கம்பேக் திரைப்படமாக இருக்குமா? எப்படி வந்து டீசரில் வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் பண்ணதோ அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆகி வசூலிலும் வந்து பெரிய ரெக்கார்ட் பண்ணுமா அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்கு தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.